இந்த ரீல்லாம் போலீஸ்ல சுத்து, நம்மள்ட்ட சுத்துனா அந்தரம். அடிச்சு பேக் கொடு. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? ரிஸ்க் எடுத்து திருடி வச்சது நானு. ஈஸியா கட்ட ஊத்துட்டு சைக்கிள்ல கூட்டு வந்துட்டா பேக் கொடுத்துருவானா? ஓய. ஏய் நில்றி. கொய்யால மூஞ்சி கிழிச்சிட்டு பேக் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? தோடா கை வச்சு பாரு, வச்சு பாரு. ரேப் பண்றேன்னு சொல்லி கத்தி ஊற கூட்டிடுவேன். அடிச்சிருவாராமே, அடிச்சிருவாரு. ஏய் நில்லு. குளி நல்லா குளி தெளியட்டும். வாமிட் பண்ற வரைக்குமா குடிப்பாங்க? எப்படி பாக்குறாங்க பாரு. நீயே ஊத்தி விட்டு நீயே தெளிய வைக்கிறியா? Did you see my purse? No. எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. போடி ட்ரங்கட். சார் பணத்தை கொடுங்க சார், கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. எனக்கும் டைம் போகுது பிரதர். என் பர்ஸை காணும், என் மொபைலை வேற காணும் பிரதர். கதை விடாதீங்க சார். ப்ளீஸ் பிலீவ் மீ பிரதர். விக்ரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி நான். விக்ரம் எக்ஸ்போர்ட்ஸ், விக்ரம் மில்ஸ், விக்ரம் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம். பாப்பா, நாய்க்குட்டி எத்தனை மைலுக்கு அப்பால போனாலும் வீட்டுக்கு தேடி வந்துடும். நைனாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. ஓகே அங்கிள். போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ். வர நீ அப்பா சொல்றது கொஞ்சம் கூட கேட்கறதே இல்லை. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு சாரு, முதல்ல வீட்டுக்கு போவோம். அப்பாவோட ஃபோன் கொடு ஃபர்ஸ்ட். ஜெயபாலன் தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி பப்பி வந்துருச்சான்னு இல்ல சாரு, அது நம்ம மது இல்ல சாரு. சாரு அப்படியே அப்பா வந்துடுறேன். எங்க இருக்க சாரு? சாரு அப்பா கை பிடிச்சுக்க பாரு. சாரு ப்ளீஸ். சாரு எங்க போட? சாரு சாரு போல சாரு. சாரிங்க. அப்பா நான் நேரத்தில் யார் தேடுற? என் பப்பி. நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி எங்கன்னு தெரியும். வா. அவன் கடுகிறான், நான் கூட்டு போறவா. பாப்பா
சாரி சாரி இங்க ஏதாவது குழந்தை ஏதாவது பாத்தீங்களா? சின்ன பொண்ணு. என்ன புரியல. குழந்தை இங்க இங்க பாத்தீங்களா? இங்கதான் பாத்தீங்க. சாரு 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 என்ன உள்ள வா உட்கார். எந்த ஏரியாயா? என்ன ரவி? என்னையா என்ன அக்யூஸ்ட்? சார் ஸ்நாச்சிங் கேஸ் சார். காலேஜ் பொண்ணுங்கிட்ட கையை வச்சிருக்கானுங்க. எந்த ஏரியா? சார் புதுப்பேட்டை பசங்க சார். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸாக இருக்குது சார். ஆமா, இன்னொருத்தன் இருக்கான் அவன். சார் அந்த பையன் ஊருக்கு போகணும். அந்த பையன் 3 மணி நேரம் ஆக்டிங் டிரைவராக போயிருக்கிறான். போன இடத்துல பார்ட்டி மர்டரு. நேராக டெட் பாடியோட ஸ்டேஷனுக்கு வந்தாங்க சார். அதான் வந்துருவேன் சொன்னல, வந்துருவேன் கலை. நீ எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன். டாக்டர் என்னனோ சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, நீ வந்துரு. சரி வச்சுட்டுமா? யாருப்பா போன்ல? தங்கச்சி சார். யாரெல்லாம் வீட்டில்? தங்கச்சி, அம்மா, அப்பா தவறிட்டார் சார். ரத்னம், எஸ்ஓசிக்கு போயிட்டு வரலாம். வாரம் வா தம்பி, போகலாம். இடத்த காட்டு. நான் ஊருக்கு போகணும் சார். ஊருக்கா? டெட் பாடியோட வந்திருக்கிறேன். வந்து ஸ்பாட்டை காமிச்சிட்டு போவோம். வாடா. தனியாக மாட்டணும்னா போலீஸ் நம்மள்ட்ட இருந்து ஆட்டே போட்டுரும். அதனால உன் வீடு வரைக்கும் சேர்ந்தே போவோம். அதான் நமக்கு சேஃப்டி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த முதுவை தேய்க்கிறது, முடிய மோந்து பாக்குறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. மோந்து சரியா? பார்த்துட்டாலும் ஒரு நிமிஷம் அப்படி ஓரமா நில்லு. சரி, நான் அந்த பேக்கை வச்சிருக்கவா? அதை நாங்க வச்சுக்கிறோம், நீங்க நில்லுங்க. ஏய், அச்சி தள்ளிப்போ. கிழவன் குளிப்பாட்டி மை போட்டு சிங்காரிச்சு வச்சிருந்தேன். அவன் பார்க்காதே, நான் பார்த்துட போறேன். என்னக்கா இப்படி அடிச்சிட்ட? ஏய், சாவடிச்சிருவேன்டா. மாமா கிட்ட போன் போடா. நீ பேசு. சொல்லிச்சல குட்டி, கோமா இருக்கியா? என்ன மாமா, கூர்க்காவை பார்த்தா ஓடுவ? கூர்க்காவா? போலீஸ்னு சொன்னா ஸ்கெட்ச் மட்டும் போட்டா போதுமா? சொன்ன டயத்துக்கும் வரல. அதை பேசி இதை பேசி ஆளை இட்டுக்குன்னு வந்தா 3 பேர் இருந்து விட்டீங்களே. நான் தான் அடிங்கன்னு சொன்னல, அடிச்சிக்கலாம்ல. இப்ப பாரு, அவளை கழட்டி விட முடியல. நம்ம கிட்ட இருக்கிறதையும் லவ்டிக்குன்னு போக பாக்குறான். சொல்லிச்சல குட்டி, உன் பிளான் என்ன? யாரெல்லாம் இருக்கீங்க? நானு, வெட்டு, நூலு, துல்கணும் மாமா. பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் துல்கணும் மாமா எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. நைஸா ஈக்காடு தாங்கல் பக்கமா கூட்டிக்கிட்டு வரேன். பாலத்தாண்ட வந்தோடனே 3 பெல் அடிச்சு சிக்னல் கொடுக்குறேன். உடனேலே ஒரே போடு, பொசுக்குன்னு மேட்டரை முடிச்சிடணும். சரியா? சரி சரி, அவன் கேட்ட போறான். 1/2 மணி நேரத்துல வந்துருங்க. என்ன பாபு, ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உன்னை எப்படி பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறது தான். சேர்த்துடலாம். வா வா. என் பப்பி எங்க இருக்கு அங்கிள்? சொல்லுங்க. இங்கதான் இருக்குது. எங்க அங்கிள்? கூட்டு வந்துட்டியா? உட்கார். நல்ல பொண்ணுல சொல்றத கேட்கணும். உட்கார். பப்பி அவன் கூட்டு வருவான். பப்பி வரவா நானே, நீ எல்லா பேரும் அப்பா போய் பார்ப்பேன். என்னப்பா சாப்பிடு. எங்க என் பப்பி? பப்பி பார்க்க போவான். சாப்பிடு. என்ன எனக்கு வேணாம். சாப்பிடுவாப்பா. சாப்பிடு பாப்பா, போவோம். என் பேக் கொடுங்க. அது அப்பாவோட ஃபோன். அப்பா தான் ஃபோன் பண்றாரு. கொடுங்க. ஏய் பாப்பா சாப்பிட விட கூட. அப்பா உன் ஃபோன் இல்லை, என் ஃபோன்.
ஐயா என்ன சொல்ற அந்த ரேட்டுக்குள்ள ஒத்து வராதியா நல்ல பீஸியா யோசிச்சு கூப்பிடு அப்போ ஓகே சரி கூப்பிட்டு வரேன் ஹலோ ஹலோ சாரு சாருவா சாரு இருக்கா சார் இல்ல மோர் இல்ல நீ வேட போடா நீ ஏறு என்னப்பா என்ன ஆச்சு பாப்பா அப்பாட்ட பேசிட்டானே அப்பா நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போட்டு அப்பா போய் பாப்பா என்னப்பா அதெல்லாம் நான் போட மாட்டேன் பப்பி எங்க ஹலோ நான் ஆயுஷ்மலுக்கு சம்பாதிக்க போகிறேன் நீ தான் சம்பாதிக்க போகிற இன்னும் 1 மணி நேரம் தந்துடுவேன் சரை கொடுத்து பணம் கொடுத்துடலாம் என்ன ஏய் வெளியே விட சார் கூப்பிடுறாரு வா என்னையா பஸ் தொலைஞ்சனால ஆக்டிங் டிரைவரா போனியா? ஆமாம் சார். அப்படின்னா அவனுக்கு முன்ன பின்ன தெரியாதுங்கிற? தெரியாது சார். சிகரெட் வேணாம் விட்டுட்டேன் சார். நியூஸ் ரீல் முகேஷை பார்த்து தெரிஞ்சிட்டியா? வெரி குட். அபி அவன் போகும்போது யாரை பார்க்க போறேன் எதுக்கு பார்க்க போறேன்னு ஏதாவது சொன்னானா? அப்படி எதுவும் சொல்லல சார். அந்த சம்பவத்துக்கு பிறகு ஃபோனில் அவன் யாரையாவது காண்டாக்ட் பண்ணானா? சார். அப்போ உங்ககிட்டயும் எதுவும் சொல்லலைங்கிற? சார் இதை தான் சார் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னை இங்கே எதுக்கு சார் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்ன பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? போலாம். சார் போகணும் சார், கொஞ்சம் மரியாதை. போதுமா இந்த மரியாதை? பணத்துக்கெல்லாம் மரியாதை கொடுக்க சொல்ற? அப்புறம் எதுக்கு அவனை கொன்ன? சார் நானா? நீ தான் கொண்டிருக்க. நீ தான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கலன்னா இங்க நகர முடியாது. இந்த பக்கம் போடா. இல்ல இல்ல சார் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான் சார். இவன் என்னையா ஒத்துக்கிறது? போய் அடுத்து ஆவர வேலையை பாரு. மேடம், அந்த பத்திரிகைக்காரன் செத்துட்டான். அந்த ஐபேட் இப்ப அவங்க கிட்ட இல்ல, ஆனா கிடைச்சிரும் மேடம். அப்போ டிரைவர்? அவன் இங்கே தான் இருக்கான். ஐபேட் மட்டும் இல்ல, அந்த டிரைவர் ஒரு விட்னஸ். எந்த எவிடன்ஸ் இல்லாம பாத்துங்க சார். நான் பார்த்தேன். இவனை கூட்டிட்டு போய் ஐபேட் எங்க இருக்குன்னு தேடு போ. நீ போ. ஓகே சார். சார்
சார் இங்கே இருக்கு சார். என்ன எங்கேயா? இங்கே சார். வாயா. போகட்டும், எங்க போயிருவான்? இந்த சிட்டியே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நிச்சயமா அவன் மாட்டுவான். This is going to be a long night. We just have to stay awake. இடைவேளைக்கு பிறகு ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில். இன்னைக்கு ரேடியோ சிட்டியில் ரொம்ப த்ரில் ரொம்ப திகில். முத்துக்குமார் சொன்ன ஸ்டோரியை கேட்டு ஆர்ஜே அபிநயா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமாரை சேஸ் பண்ணி பிடிக்கலான்னா அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது. ஒரு த்ரில் நாவலுடைய கடைசி 10 பக்கம் காணாமல் போயிடுச்சுன்னா அதை யாரோ கிழிச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் பில்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு முத்துக்குமார். முத்துக்குமார் சொன்னதை விட த்ரில்லான ஸ்டோரிஸ் உங்களுடைய கைவசம் கூட இருக்கலாம். சார் மே ஐ கம் இன்? கம் இன். சார் என்ன ப்ரோக்ராம் பண்ண வேணாம்னு சொன்னீங்களா? ஹேவ் அ சீட். Why did you stop me, sir? Come on, அபி. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால இதை நிறுத்த வேண்டியதாயிருச்சு. Sir, please. மேடம், லிசன். உங்களுக்கு என்ன தெரியும்? கார்ல வந்த கஸ்டமரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். கொலையா? ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்றது தப்புன்னு தெரியாது உங்களுக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்கு? Show me. That is none of your business. Of course, it's my business. And sir, you stay out of it. அபி, நில்ல. அவன் கொலை பண்ணல தான் அப்பாவி அப்படி நிரூபிக்க நம்ம கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? Sir, please. அபி, this serious situation யா. ப்ரோக்ராம்ல இருந்து அவனை டிராப் பண்றத தவிர வேற வழியே இல்லை. புரிஞ்சுக்க. சாரி. யாருப்பா? என்ன சாரியா? ஆமாம் ஆமாங்க. கொஞ்சம் இருப்பா, உடம்புலாம் ரொம்ப அசதியாக இருக்குது, கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு. சரி. ஆமாம், எங்கே போகணுப்பா? இல்லை, என் பொண்ணு காணும். சின்ன குழந்தை, 2 மணி நேரத்துக்கு தேட போகணும். வரீங்களா? சரி வாப்பா போகலாம். தேங்க்ஸ் சார். எங்கே தான் இருக்கும் உன் வீடு? இப்படி போயிட்டே இருக்கிறா? ஏய், உன்னை தான் கேட்குறேன். ஆ, தேடிக்கிட்டு தானே இருக்கேன். வீட்டையா இல்லை வேற யாரையுமா? வீட்டைத்தான். சகல வித்தையும் கற்றுக்கிட்ட சந்திரபாபு கிட்டேயே நடிப்பா. அச்சோ, அக்கா பார்த்தோன்னே நின்ட்டியா? என் வீட்டுக்கு வந்துடுறியா? தங்கக்குட்டி, தங்க சொல்லும், தங்கம், தங்கத்து மேல வைரம். ஹாய், ரொம்ப நல்லா இருக்குது இல்லை? எனக்கு கூட வீட்டுக்கு கூட்டு போகணும் தான் ஆசை. ஆனால் வீட்டில் நிறைய நாய்ங்க இருக்குது. கார்த்திகை மாதம் வேற, எதுக்கு ரிஸ்க்கு? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்ன? இல்லை, மைனாவுக்கு அப்புறம் என் மனசு திருநர் நீ தான். ஓ, ஞாபகம் இருத்தமா? நான் இந்த மணியை வச்சுக்கிறேன், நீ நாயை வச்சுக்கோ. இந்த மணி ஆட்டுற வேலைலாம் நம்மக்கிட்ட வச்சுக்காத. 100 அடி தள்ளினாலே தெரியும் வைரம் மோதிரம்னு. உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. வேகிற இடத்த போய் பாரு. சந்திரபாபுக்கு சரோஜா தேவியா? What happened? How the hell do I know? Listen, I have to get there on time. I need to be there. I'll do something. Give me your phone. For what? Phone இல்லைன்னா எங்கே ஏதோ தூங்கணும், பரவாயில்லையா? ஃபோனை கொடு. சும்மா கேளுங்க. Please do something faster. I need to go there. Please. Relax. Hey, யார் கால் பண்ற? Man. இப்போ நாச்சு. Phone is dead. Okay, come on, give me your charger. Shit. Wait, I'll just come. I'll come. Wait. Hey, இப்போ எங்க போற? முகேஷ் அம்பானி பார்க்க போறேன். வரியா? Hey, idiot! Why won't you break down? I நிக்கண்டா. Moron! Yellow boat scoundrel.
சொல்லு கலை. இப்ப எங்க இருக்கனே? வந்துகிட்டே இருக்கேன். என்னாச்சு இப்படி அலைக்குது? அது ஒண்ணும் இல்ல, வர வழியில என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான். சீக்கிரமா வந்துருனே. வந்துருவேன். ஹலோ ஹலோ முத்துக்குமார், நான் அபிநயா. ஹலோ மேடம், நீங்களா? ஆமா முத்துக்குமார், இப்போ எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? நான் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் மேடம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பண்றது அவங்க தான். எனக்கு எல்லாம் தெரியும் முத்துக்குமார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும். எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன துரத்தாதீங்க. எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் நான் மட்டும் தான் இருக்கேன். ஏய், என்னாச்சு? ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. நான் உங்களை துரத்தல, டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் உங்களை துரத்துறாங்க. நீங்க செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி உங்களை அக்யூஸ்டா மாத்த ட்ரை பண்றாங்க. நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணலையே மேடம். சரி, அதை எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? நாளைக்கு டிவில பேப்பர்ல உங்க போட்டோ வரும். நீங்க இதுல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு உங்ககிட்டயும் அந்த கார்லயும் இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கணும். இல்ல சரியான ஆளுகிட்ட அதை கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்க உங்களை துரத்திட்டு தான் இருப்பாங்க. ஒரு சாட்சிங்கிறதுனால உங்களையும் கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதான் இதுல இருக்கிற விஷயம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இல்ல போங்க.